வச்சுக்கிறோம். ஒரு கடை எடுத்து அடுப்புல வச்சு எண்ணெயை ஊத்தி எண்ணெய் சூடானதும் சோம்பு ஒரு ஸ்பூன் போடுறோம். அரைச்சு வச்சிருந்த கறி மசாலா தூளை சேர்த்துக்கிறோம். இப்ப வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிப்போமா. அடுத்து இஞ்சி போட்டு மிக்ஸில் போட்டு அரைச்சு சேர்த்துப்போங்க. வாங்கி மஞ்சள் தூளை போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப சிக்கன் உள்ள இறக்கி விடுறாங்க. நறுக்கி வச்சிருந்த தக்காளி உள்ள இருக்கு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுவாங்க. சிக்கன்ல தண்ணியே ஊத்தாம தண்ணி பிரிஞ்சு எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. இப்ப மல்லித்தூள் மிளகாத்தூளை சேர்த்துப்போமா. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைஞ்சு வச்சிருந்த உருளைக்கிழங்க சேர்த்து விடுவாங்க. அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊத்திக்கோங்க. நல்லா மூடி போட்டு நல்லா வேக விட்டுருவாங்க. இங்க பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு இந்த சமயத்துல கொத்தமல்லி கீரையை போட்டுவாங்க. ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடியை மேல தூவிட்டுவாங்க. பாருங்க தோசைக்கு ஏத்தான அருமையான சிக்கன் கிரேவி ரெடியா இருக்கு. என்னங்க சாப்பிட்டு வரீங்களா?